33வது சங்கீதம் 33 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த காலைவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து உங்களோட பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையும். தேவனுடைய வார்த்தை என்பது அது வல்லமை உள்ள வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்பது உயிருள்ள வார்த்தை. அல்லேலூயா. ஒரு உயிருள்ள வார்த்தை. நீங்கள் கிராமங்களிலே போவோம் என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் விதைக்கான ஒரு நெல் மூட்டை வைத்திருப்பாங்க. விதைக்குன்னு சொல்லி எடுத்து வச்சிருப்பாங்க. அது ரெடியா இருக்கும். ஆனா என்னைக்கு மழை காலம் வருகிறதோ, என்றைக்கு விதைக்க வேணுமோ அதை கொண்டு போய் விதைத்த உடனே அது பலன் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. அது முளைக்க ஆரம்பித்து விடுகிறது. அது பலன் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. அதே போலதான் தேவனுடைய வார்த்தையை நாம் என்னைக்கு நாம் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, தேவனுடைய வார்த்தையை என்றைக்கு நாம் விதைக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த விதை பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் வாசித்த வசனத்தில் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தால் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மூல வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, அவருடைய வாயின் வார்த்தையினாலும் அவருடைய வாயின் சுவாசம் என்று சொல்லவில்லை, அது ஜீவனாக இருக்கிறது. ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, உயிர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த உயிர், அந்த ஜீவன் தான், உயிர் தான் அதை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த தேவனுடைய வார்த்தை ஆவியாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாய் இணைக்கும் போது அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. வார்த்தை வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை எப்பொழுது ஜீவனாக நாம் வாயினால் அறிக்கை செய்கிறோமோ, வாயினால் பேசுகிறோமோ, அந்த வார்த்தை உயிர் பெற ஆரம்பிக்கிறது. உயிர் பெற ஆரம்பிக்கிறது. எசேக்கியா புத்தகத்தில் வாசிக்கும் போது அந்த வாசிக்கிற பகுதி என்ன சொல்கிறது? இவைகள் உயிர் அடையுமா என்று சொல்லி கேட்டார். நீ சொல்லு, அது உயிரடையும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். எசேக்கியாவை பாரு. இவன் கூவியர்களுக்கு வார்த்தையை சொன்ன உடனே ஜீவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்த உடனே அந்த எலும்பு குவியல்கள் எல்லாம் என்னவாய் மாறினது? ஜீவன் பெற்றது. அல்லேலூயா. யோசுவாவை பார்த்து சொன்னார், சூரியன் இருக்க கடவுள் என்று சொன்ன உடனே சூரியன் நின்றது. எதற்கு அடையாளப்படுத்துகிறார்? நாம் வாயினாலே வார்த்தையை சொல்லும் போது, தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும் போது அது ஜீவன் உண்டாகிறது, அது உயிர் உண்டாகிறது. இந்த தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உயிருள்ள வார்த்தை. அல்லேலூயா. நான் சொன்னது போல எப்படி ஒரு விதை நெல்லை கொண்டு போய் நிலத்தில விதைக்கும் பொழுது அது பலன் கொடுக்கிறதோ, அதே போல இந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் பேசும்போது, இந்த வார்த்தையை குறித்து சொல்லும் போது, இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை நமக்கு என்னவாய் மாறுகிறது? ஜீவனாய் மாறுகிறது. அது உயிராய் மாறுகிறது. அப்போ இந்த வார்த்தையும் ஜீவனும் பரிசுத்த ஆவியும் இணைக்கும் போது நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற. ஏனென்றால் ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கும் போது தேவன் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் ஊதினார், அவர் என்னவானான்? ஜீவ ஆத்துமாவானான். அப்ப எனக்குள்ள இருக்கிறது எந்த ஆவிதான்? தேவனுடைய ஆவி. எந்த ஆவி? தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறது. இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையும் தேவனுடைய ஆவியும் சொல்லப்படும் போது அது வேலை செய்கிறதா இருக்கிறது. அதற்கு அடையாளமாக தான் ஆதியாகம புத்தகத்தில் 1 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி. தேவ ஆவியானவர், இப்ப தேவ ஆவியானவர் இருக்கிறார். 3வது வசனம் சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்ப 2வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவ ஆவியானவர் இருக்கிறார். 3வது வசனத்துல வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லும் போது அது உண்டாகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையும் ஜீவனும் ஒன்றாய் மாற வேண்டும். இந்த வார்த்தையும் ஜீவனும் ஒன்றாய் இணைக்கும் போது அது உயிர் பெறுகிறது, அது ஜீவன் பெறுகிறது. இன்னைக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையை
ஜீவன் உள்ளவர்களாக அதை விசுவாசித்து அந்த வார்த்தையை நாம் பேசும்போது அது ஜீவன் உண்டாக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு சத்தியம், இதுதான் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு. ஆனால் அந்த வேத வார்த்தையை நாம் அநேகர் விசுவாசிக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிப்போமானால், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். வாய்க்கும் வாய்க்கும். எங்கிருந்து புறப்படுகிற வார்த்தை? வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. இன்னைக்கு பிரச்சனை அதுதான. வாயினால அறிக்கை செய்வதில்லை. வாயினால எதை சொல்றோம்னா, காசு இல்ல, சுகம் இல்ல, பலன் இல்ல, பிள்ளை சரியில்லை, புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, வந்ததும் சரியில்லை, வாய்ச்சதும் சரியில்லை, பிறந்ததும் சரியில்லை, வீடு சரியில்லை, படிப்பு சரியில்லை, என் காலேஜ் சரியில்லை, என் வீடு சரியில்லை, என் வேலை சரியில்லை, இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறதுனாலதான் எல்லாமே சரியில்லாம இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ வாயினால அறிக்கை செய்யும் போது எதெல்லாம் சரியில்லாததோ அதையெல்லாம் சரியாய் மாற்றும். ஏனென்றால் ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு. ஒழுங்கு இல்லாம இருந்துச்சு, ஒழுங்கு இல்லை, வெறுமையா இருந்துச்சு. இந்த ஒழுங்கு இல்லாத வெறுமையாக இருந்த போது தேவ ஆவியானவர் வார்த்தை சொன்ன போது அங்கே ஒழுங்காய் மாறினது. அல்லேலூயா. இப்ப ஒழுங்கா மாறணும் அப்படின்னா, உங்க குடும்பத்துல ஒழுங்கா மாறணும்னா, உங்க தொழில் ஒழுங்கா மாறணும்னா, உங்க வேலை ஸ்தல ஒழுங்கா மாறணும்னா, உங்க குடும்பம் ஒழுங்கா மாறணும்னா, இந்த தேவ வார்த்தை எடுத்து சொல்லணும். வாரிய பிள்ளைகள் சொல்லணும், அதுல வார்த்தை எடுத்து சொல்லணும். தேவ வார்த்தை விசுவாசித்து என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையில எனக்கு நடக்கும்னு சொல்லும். கிறிஸ்துவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்கும்? பைத்தியமா இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். தேவ வார்த்தையை நாம் சொல்லும் போது சிலருக்கு அது பைத்தியக்காரனை போல தெரியும். ஒண்ணுமே இல்லைன்றா, ஏதோ அது தருவேன்றாரா, இது தருவேன்னு சொல்றாங்களா? இயேசு தருவாரா? இயேசு இங்கேயே ஒண்ணும் இல்லை, இங்கேயே கடன் நடக்கல, இங்கேயே அதை செய்யல, என்னையே அதை முடிக்கல, இது எப்படி நடக்கும்? ஆனால் என்றைக்கு நீங்கள் தேவ வார்த்தை ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த இடத்துல தேவ ஆவியானவரோடு கூட வார்த்தை கிரியை செய்ததோ, அது ஒழுங்காய் மாறினதோ, அது சரியாய் மாறினதோ, அதே போல நீங்கள் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் ஒழுங்கின்மையா இருக்கிறதோ, வெறுமையா இருக்கிறதோ, எதெல்லாம் சரியில்லாம இருக்கிறதோ, எதெல்லாம் சீரில்லாம இருக்கிறதோ, எதெல்லாம் கெட்டு போய் கிடக்கிறதோ, எதெல்லாம் நஷ்டமாய் கிடக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறதோ, அங்கே தேவ ஆவியானவரை கொண்டு வார்த்தையை சொல்லுங்கள். அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனாய் மாறும். அந்த வார்த்தை உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசித்த போல அது என்ன செய்கிறது? என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாது, வெறுமையாய் போகாது. சொன்ன வார்த்தை நிறைவேறும், சொன்ன வார்த்தை நிறைவேறும். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். அல்லேலூயா. அது உண்மை. வாயை திறந்து நல்ல வார்த்தைகளை பேசணும். வாயத்திலும் தேவனுடைய வார்த்தை குறித்து பேசணும். எப்ப பேசினாலும் தேவனுடைய வார்த்தை குறித்து பேசுங்க. இல்லாதது குறித்து பேசாதீங்க, இயலாதது குறித்து பேசாதீங்க, நடக்காதது குறித்து பேசாதீங்க. நடக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு புறப்பட்டு வருகிறார். எங்க இருந்து புறப்பட்டு வரான்? மாமனார் வீட்டுல இருந்து புறப்பட்டு வரான். புறப்பட்டு வரும்போது அவ என்ன செய்தான்? மனைவி அங்கே இருக்கிற சிலைகள் என்ன செய்தால்? திருடி கொண்டு வந்துட்டான். திருடி கொண்டு வந்தா மாமன் குற்றம் கேட்கிறான், யாரோ ஒருத்தன் என் சிலையை போற, என் சாமி போற திருடிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு பிரச்சனை பண்றான். அப்போ யாக்கோபு என்ன சொன்னானா, இதை எடுத்தவள் சாக கடவுள். என்ன சொன்னாரு? இது நான் திருடலை, ஆனா இது எவன் திருடனால என்ன செய்யணும்? சாக. சொன்னது போலவே சிமியோனை பெஞ்சமினை பெற்றெடுத்த உடனே என்ன செய்தால்? செத்து போயிட்டான், செத்து போனார். இப்படி வேதத்துல அநேக உதாரணங்களை உங்களுக்கு காட்ட முடியும். நாம் எதை சொல்கிறோமோ அது நடக்கும். ஏனென்றால் ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒரு பாஸ்டர் சொன்னார்,
பாஸ்டர் எனக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கான், எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் இல்லாம போனவன் காலியா போவன்னு சொல்லி ஜோம் பண்ண ஒரே வாரத்தில் அவன் காலியாக போயிட்டான். ஏன் பாஸ்டர் எதுக்கு இப்படி சொன்னீங்க? அவ்வளவு துன்பப்படுத்தினாங்க, என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்தினான். சில நேரங்களிலே நாம் சொல்லுகிற வார்த்தை என்ன செய்கிறது? நிறைவேறும், நிறைவேறுகிறது, நிறைவேறும். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் தேவ ஆவியானவர். உங்களுக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர் வெறுமையாய் திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது, அது வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா. அது என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும், நான் சொன்னபடி நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னபடி நடக்கும், நான் சொன்னது நடக்கும் என்ற கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது, கர்த்தருடைய வசனம் எனக்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனத்தை நான் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கு உதவாது. இந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளது, இந்த வசனங்கள் எல்லாம் உயிர் உள்ளது. இது செத்து போனதல்ல, இது வேத புத்தகம் செத்து போனதல்ல, இது உயிருள்ள வார்த்தை. அல்லேலூயா. இந்த உயிருள்ள வார்த்தையை நான் விசுவாசித்து இது எனக்கு நடக்கும்னு சொன்னா அது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம அநேக நேரங்கள்ல கண்களால பார்க்கறத நம்புறோம், கண்ணுல பார்க்காத நம்ப முடியல. ஆனால் விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த காணாததை நான் விசுவாசிக்கும் போது அது எனக்கு கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு கொடுக்கிற தேவராய் இருக்கிறார், எனக்கு செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். இங்க வசனம் சொல்கிறது, நான் சொல்லுகிற வசனமும் எப்படி இருக்கிறது? ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவி என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. ஒருவனுக்கு ஜீவன் இருந்தால் அவன் எங்கிருந்து நடப்பான்? அப்படிதானே? ஜீவன் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? மறித்து போன எந்திரிக்க முடியுமா? அவனை எத்தனை அடி அடிச்சாலும் அவங்களை திரும்ப அடிப்பானா? அடிக்க முடியாது. நீ எவ்வளவு அவனை திட்டுனாலும் அவன் திரும்ப திட்டுவான அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க தான் அவனுக்கு என்ன செய்யணும்? கையாட்டுறது, காலாட்டுறது, காலை தூக்குறது, அவனை தூக்கி கொண்டு போய் குழியில போட்டு அமுக்குறதுக்கு யாருதான் வேணும்? அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள ஜீவன் இல்லை. ஆனால் இயேசு சொல்கிறார், இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, இந்த வார்த்தை மாறாத வார்த்தை, இந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கும் போது, அது ஜீவனுள்ள வார்த்தையை விசுவாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, நான் சொல்லுகிறபடியே ஆகும். அல்லேலூயா. வசனங்கள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4:12. எபிரேயர் எடுத்துக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவியையும் அணுக்களையும் மூளையும் பிடிக்கத்தக்கதாக உருவத்துள்ளதாயும் இருவரின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதுமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த முதல் பகுதி என்ன சொல்கிறது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளது. ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அதைத்தான் முதலாவது சொல்ற, தேவனுடைய வார்த்தையும் வல்லமையும் குறித்து நான் பேசுறேன். இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. இது மற்ற மனிதர்கள் எழுதின புஸ்தகத்தை போல அல்ல, மற்ற மனிதர்கள் எழுதினது போல அல்ல. இன்னைக்கு அநேக ஸ்காலர் புஸ்தகங்கள் எழுதுறாங்க, அநேக புத்தகங்களை வெளியிடுறாங்க, அநேக புஸ்தகங்கள் எழுதி கொண்டே இருக்கிறாங்க. அப்படிதான். ஆனால் அது எதுவுமே என்ன செய்வதில்லை, நிறைவேறுவதில்லை. எதுவுமே அவர்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியல. அமெரிக்காவில் ஒருத்தர் எழுதினாராம், 100 வயது வரை வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூம், தேர்ட் வால்யூம் எழுதிட்டு இருந்தான்.
அப்படி முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகம்னு நிறைய எல்லாரும் புக்கை வாங்கி படிச்சு எல்லாரும் அவரோட எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவரால் என்ன செய்ய முடியல, 100 வயது வாழ முடியல. இந்த உலகம் எழுதுகிற கருத்துக்கள், இந்த உலகம் சொல்லுகிற காரியங்கள் நடக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் இந்நாள் வரைக்கும், இந்நேரம் வரைக்கும் அது நமக்கு நிறைவேறுதலாக இருக்கிறது. அது சொல்லிக்கொண்டே இருக்கிறது, அது நிறைவேறிக் கொண்டே வருகிறது. இந்த வார்த்தை மாறவே இல்லை. நான் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துல சொன்னேன், இந்த உலகத்துல எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிதானே? எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் எது மாறல? தேவனுடைய வார்த்தை மட்டும் மாறல. ஆனா எக்காலத்துக்கும் ஏற்ற வார்த்தை இது தேவனுடைய வார்த்தை இல்லைங்க. இந்த ட்ரெண்டுக்கு, இந்த காலத்துக்கு, இந்த வேலைக்கு இந்த வசனம் ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா காலத்திற்கும், எல்லா நேரத்திற்கும் இந்த வசனம் ஏற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சந்ததிக்கு ஏற்றது, நமக்கு பின்னொரு சந்ததிக்கும் இந்த தேவனுடைய வார்த்தை மாறாததாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. வார்த்தை ஜீவனாயும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை குறித்து நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமானா, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் வேத வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது, கவனிங்கள், அதை மனிதர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனாலே மெய்யாகதே வசனம் தான். இதெல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இந்த பகுதி எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அல்லேலூயா. நீங்கள் இந்த வசனத்தை ஏதோ மனிதர் சொன்ன வசனமா எடுத்துக்கொள்ளாம தேவன் சொன்ன வசனமா ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போது அது பலன் செய்கிறது. விசுவாசிக்கும் போது பலன் செய்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது பலன் செய்கிறது. அல்லேலூயா. முதலாவதாக உலகம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க? உருண்டையா இருக்கிறது என்று படித்தார்கள். உலகம் எப்படி இருந்ததா? உருண்டையா இருந்தது. அடுத்து கண்டுபிடிச்சா உலகம் உருண்டை இல்ல, உலகம் எப்படி இருக்கு? தட்டையானதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு. ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு காலத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? மாறிக்கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் என்ன செய்யல? இன்றைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை ஊழியக்காரன் சொல்லுகிற பவுல் எழுதுறாரு. நாங்கள் சொல்ற வசனத்தை எல்லாம் நாங்க சொன்னதாக நீங்க நினைக்காம, ஆண்டவர் சொன்னதாக நீங்க நினைச்சீங்கல்ல, ஆண்டவர் சொன்னதாக நீங்க ஏற்றுக்கொண்டீங்கல்ல, ஆண்டவர் சொன்னதாக நீங்க விசுவாசித்தீங்கல்ல, அது உங்களுக்கு பலன் செய்கிறது. அது பலன் கொடுக்கும். அது வெறுமையா திரும்புவது இல்லை. அல்லேலூயா. அது வீணா திரும்புகிறது இல்லை, அது அழிந்து போகிறது இல்லை. நீ எந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி நம்புகிறீர்களோ, எந்த வார்த்தை எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களோ, அந்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில அது நிறைவேறும். சத்தமாக அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைவேறும், நிறைவேறும். நீங்க எப்போதும் சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்க சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதீங்க. எல்லாம் படைத்த சர்வ தேவனை கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் கொடுத்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. வாயை திறந்து கேளு. ஏசப்பா, எனக்கு சொன்னீங்களே, எனக்கு நிறைவேற்றி கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால எனக்கு நடக்கும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால எனக்கு சுகம் உண்டு என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால தரித்திரத்தை கட்டி போடுறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால பொருளாதாரத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன்னு சொல்லுங்க. நீ என்னெல்லாம் டெய்லி சொல்றீங்களோ அதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. இப்ப பிரச்சனை என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கையோடு விசுவாசித்து சொல்லுவதற்கு நமக்கு பலன் இல்லை. அதை வாயை கட்டி போட்டு வச்சிருக்கிறான் பிசாசு. பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான்? வாயை கட்டி போட்டு வச்சிருக்கிறான். பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறான். அல்லேலூயா. பிசாசு ஏதாவது ஒரு தடையை கொடுத்துட்டே இருப்பான். ஜெபிக்க விடாதபடி தடை கொடுப்பான், வேதத்தை வாசிக்க விடாதபடி தடை கொடுப்பான், மனநிலை சரியில்லாம ஆக்குவான். அல்லேலூயா. நேற்று தினத்துல நாங்க நல்ல பாடல்கள்லாம் எடுத்து வச்சு ஆராதனைக்கான எல்லா பாடல்களையும் ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு, காலையில தேவனோட வார்த்தை, இந்த வார்த்தையை கொடுத்து தியானித்து எல்லாத்தையும் எழுதி, வசனத்தை எழுதி அதெல்லாம் ஜெபத்தோட செஞ்சுட்டு மைக் ஆன் பண்ணா மைக் ஆனாது. நைட்டு வீட்டுக்கு போகும்போது, இங்க இருந்து கிளம்பும்போது 11:30 12 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போய் சாப்பிட்டுட்டு
12:30 மணி படுக்கிறேன், தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன ஆண்டவர் இயேசுவே, இன்னும் எனக்கு அது இதாக. ஆனா இந்த வார்த்தை பாடிக்கொண்டே இருக்கிறேன். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் அது மனசுக்குள்ள பாட்டு போய்கிட்டே இருக்கு. ஆனா என்ன, எனக்கு இது ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி ஆச்சு? ஆண்டவரே, எனக்கு நாளைக்கு எந்த ஆராதனை சிறப்பா இருக்கணும், எந்த தொந்தரவு வரக்கூடாது ஆண்டவரே. ஜபத்திலே இருந்தேன், அப்படியே கண்ணாசந்தேன். திரும்ப 4 மணி ஆயிடுச்சு. அப்புறம் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரம் தோத்திரம் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் படுத்து பார்த்தேன், முடியல, கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. பிசாசு ஏதாவது ஒரு தடை கொண்டு வரும். அப்ப நினைச்ச இந்த தேவ வார்த்தை குறித்து பேச போறதுனால பிசாசு என்ன பண்றான், தடையை கொடுத்துட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனாய் மாறிக்கிறது. இந்த நாளை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை எல்லாரும் இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பலனாய் மாறும், இந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனாய் மாறும். இந்த வார்த்தை எடுத்து நீங்க சொல்லுங்க. வசனம் சொல்கிறது, நீங்கள் மனித வசனமா ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமா ஏற்றுக்கொண்டபடினாலே அது உங்களுக்கு எப்படி செய்யும், பலன் செய்யும். பலன் செய்கிறது, பலன் கொடுக்கும், பலன் கொடுக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை மாறாது, ஆண்டவர் வசனம் மாறாது. அந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் மேன்மையா இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல வைப்பார் கர்த்தர். ஒரு நாளும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த விடவே மாட்டாரு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிப்போமானால், யாக்கோபின் புஸ்தகம் எல்லாவித அழுக்கையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமா இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்க அந்த ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா கவனிங்க, எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு எந்தெந்த விதத்துல தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க கூடாதபடி இருக்கிற காரியங்கள், அல்லேலூயா, சடங்காச்சாரங்கள், அணுகுமுறைகள். நான் முன்னேற்ற பணியில இருந்த ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன், ஒரு ஊழியத்துல நிறைய வீட்டுல வெள்ளிக்கிழமை என்ன தர மாட்டாங்க, காணிக்கை தர மாட்டாங்க. என்ன தர மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை காணிக்கை தர மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை எந்த காசு போனாலும் என்ன வராதான், கிறிஸ்தவர்கள். யாரு? கிறிஸ்தவர்கள். இது அப்படி செய்யணும், இது இப்படி செய்யணும், அதை செய்யணும். வசனம் சொல்லுகிறது, எல்லா வித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு. இந்த வேத வார்த்தை சில நேரங்களிலே நாம் விசுவாசிக்கிறோம், ஏன் நடக்கல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குது, கொடிய துர்க்குணம், அழுக்கு, இது எல்லாத்தையும் என்ன செய்யணுமா, ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதமாய் இருக்கிற வசனத்தை என்ன செய்வான், சாந்தமாய். அதை வசனம் சொல்கிறது, உள்ளத்திலே நாட்டப்பட்டது. ஒரு செடியை நாட்டணும்னா என்ன செய்யணும், அந்த செடி வளரும், கனி கொடுக்கும். அல்லேலூயா. வளரும், கனி கொடுக்கக்கூடியது, வளரக்கூடியது. அப்ப இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள இருதயத்துல நாட்டப்பட்டிருக்கிற வசனம் என்ன செய்யும், வளரும். எதுல விசுவாசிக்கிறீங்க, வளரும் அப்படின்னு? வளரும், நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய கண்களாலே பார்ப்பீங்க. உங்களுக்கு நல்ல பலத்தை, உங்களுக்கு நல்ல சுகத்தை, நல்ல தீர்க்காயுசை, நல்ல வல்லமைய, உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய ஆசைகளை எல்லாவற்றையும் செய்து முடிக்க சர்வவல்ல தேவன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, வசனத்தை என்ன செய்யணும், சாந்தமா ஏற்றுக்கொள்ளும். அந்த வார்த்தை சொல்லுதா, அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும். எதுவும் என் குடும்பத்துல சரியில்லை, சரி பண்ணணும். எதுவோட வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத தூக்கி போடணும். அழுக்கையும் துர்க்குணத்தையும் தூக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தினால. அழுக்க தூக்கி போடுங்க, அழுக்க வரட்டி விடுங்க. எது தேவனுக்கு பிரியமில்லாத தூக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தினால. தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாடுங்கள். வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் வாசிங்க. கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்யணும். எல்லாமே வசனம் தெரியும், எல்லாருக்கும் வசனம் தெரியும். தெரியும் பாஸ்டர், இந்த வசனமா தெரியும்.
அந்த வசனமா தெரியும். ஆனா அந்த வசனத்தின்படி நாம் நடக்கிறோமா என்பது மிக முக்கியமானது. அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வசனம் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார். அவருக்கு வேத புத்தகத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எந்த வசனத்தை கேட்டாலும் இருப்பிடத்தோட சொல்லுவார். ஆனா கொஞ்சம் அப்படியே கோயில போட்டுக்கிறார். சொல்லுங்க தம்பி, வயசானவர் நேச அப்படி உருட்டி நாக்கில வச்சுக்கிட்டு இப்ப சொல்லுங்க என்ன வசனம் அப்படின்னாரு. இந்த வசனம் தெரிந்து கொள்ளுகிறதுனால அல்ல, இந்த வசனத்தை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அதுக்கு நான் அபியாசிக்கிறவரா இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களா இருக்கிறது மட்டுமல்ல, தெய்வத்துக்கு பயப்படுறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. தேவனுடைய காரியங்கள்ல எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. இந்த தினத்துல பார்த்தேன், திருவிழா, மதுரையில திருவிழா நடைபெற்று வருகிறது. ஒரு வயது முதிர்ந்த ஒரு அம்மா, உடல் பருமனான ஒரு அம்மா, கனத்த உடல், வயது முதிர்ப்பு, ஆனாலும் நடக்க முடியவில்லை. எங்கே போகிறார்கள்? தெய்வத்தை தரிசிக்கும்படி போகிறார்கள். இன்னைக்கு நீங்கள் நானும் நல்ல சுகத்தை கத்த கொடுத்திருக்கிறாரு, நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஜீவனை தந்திருக்கிறாரு. தேவனை தேடுறதுல குறைவுள்ளவர்களாய் இருக்கணும். அதுதான் வசனம் சொல்கிறது, வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டும் இராமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கிறார். நேற்று தினத்துல ஒரு அறிவிப்பு போடுறேன், சர்ச் குரூப்ல ஒரு அறிவிப்பு. நாளை தினம் காலை ஆராதனைக்கு வருகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு செக் கொடுக்கிறார். முதலில் வரும் 20 நபர்களுக்கு மட்டும் கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்க சொல்றீங்களே சாக்கு, சொல்லுவீங்களா? நீங்க ஆராதனை வேற நிறைய சாக்கு சொல்லுவாங்க. அது பிரச்சனை, இது பிரச்சனை, அது சரியில்லை, இது சரியில்லை, லேட்டா வந்தீங்களே, 100 காரணம். இதே சொல்றாரு இயேசு கிறிஸ்து. இயேசுவே சொல்றாரு, தரிசனத்துல வந்து சொல்றாரு, மகனே நாளை காலையில நீ எத்தனை மணிக்கு வா? 7 மணிக்கு ஆராதனைக்கு வா, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன் அப்படின்னு வெள்ளை அங்கி தரித்து முகப்பிரகாசத்தோட அப்படியே வந்து நின்று சொன்னா வருவீங்களா, வரமாட்டீங்களா? நான் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி 100 பேர் நிற்பீங்க. தள்ளுக பாஸ், நாங்களே திறக்கிறோம். ஏசப்பா நேற்று வந்தாரு, எங்கிட்ட பேசினாரு, நீங்க ஓரம் வந்தாரு, உங்களுக்கு ரெஸ்ட். ஏசப்பாவே தர போறாரு, பேச போறாரு. வருவோமா, வரமாட்டோம்? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டும் இராமல் அதன்படி செய்கிறவர்களாய். நேற்று போன வாரத்தில் சொன்னேன், கிறிஸ்துவுக்கான பக்தி வைரான், இயேசுக்கான பக்தி வைரான். எத்தனை ஜனங்கள் ஓடுறாங்க தெரியுமா? இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 100 பேரை வச்சு ஆராதனை நடத்துறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நேற்று சண்டே கிளாஸ் ஒரு பையன் சொன்னானா, பாஸ்டர் ஆகணும்னு சொன்னாங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்னும் பார்க்க போறேன், எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தாண்டா தெரியும். ஊமையை கண்ட கனவும் போதுவரை நினைவு வெளியில சொல்ல முடியாது. அவ்வளவு பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறேன். ஒரு பாஸ்டராக சொல்றான், தோத்திரம், கர்த்தரோட ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தரோட வெற்றி கொண்டு வருவார். அல்லேலூயா. தேவனோட உயர்த்துவார். வட இந்தியா போயிட்டீங்கன்னா எங்க பார்த்தாலும் 500 பேருக்கு குறைவான சர்ச்சை பார்க்க முடியாது. எத்தனை பேரை குறைச்சு பார்க்க முடியாது? வட இந்தியா ஊழிக்கு போனவங்களை கேட்டு பாருங்க, வட இந்திய ஊழிக்கு போனவங்களை கேட்டு பாருங்க. நான் பார்த்துருக்கிறேன். நான் ஒரு மலை பிரதேசத்துல அந்த ஜீப் வந்து அப்படியே சர்க்கஸ்ல போன மாதிரி தான் போய் சேர்ந்துச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அந்த கிராமத்துல இருட்டுல கரண்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. போனா குழந்தை பிறந்து இருக்குது. 7 நாள் 8 நாள் தான் ஆயிருக்கு. அந்த குழந்தை பிறந்த ஒரு துர்நாற்றம் அந்த வீட்டுல. ஜெபிக்க சொன்னாங்க, ஜெபம் வந்தோம். நம்ப மாட்டீங்க, காலையில ஆராதனை 10 மணிக்கு ஒரு இடத்துல நடக்குது கயாவுல. கயாவுக்கு அந்த பிள்ளையை தூக்கிட்டு அந்த தாயானவர் தூக்கிட்டு சர்ச்சுக்கு வந்து போயிட்டான். நான் கேட்டேன், நேற்று பார்த்து அதே சகோதரி யூடியூப்ல இருந்தோம், கரண்ட் இல்ல அந்த கிராமத்துல. அந்த சகோதரி தானே இது வேற ஒரு கேட்டேன். ஆமா, இந்த அம்மா தான். 17 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டருங்க? 17 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கு சர்ச்சுக்கு. சத்தத்தை காணுங்க. அல்லேலூயா. அதனால அவங்க விசுவாசம் பெரிதாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வதித்திருக்கார், கர்த்தருடைய பெருகை செய்திருக்கிறார். எத்தனை அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார்.
அதான் சொல்ற, வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டும் இராமல் அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். இன்னைக்கு நிறைய புத்தி சொல்ற ஆள் நிறைய இருக்கு, ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் நிறைய இருக்கு. நீ அதை செஞ்சிருக்கலாம், அதனாலதான் உனக்கு பிரச்சனை. நீ இதை செஞ்சிருக்கலாம், இதான் உனக்கு பிரச்சனை. அப்படி பண்ணிருக்கலாம், அதான் பிரச்சனை. ஆனால் உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. அதான் கேட்கிறவர்கள் மட்டும் இராமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். சங்கீதம் 25 வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 25 வாங்க. சங்கீதம் 25க்கு எல்லாரும் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 25 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சொல்ற முதல்ல என்ன சொல்ற? பாவிகளுக்கு வழியை, எப்பா வழி இதுதான், இது நடங்க, நீ பாவிதான், உனக்கு நல்ல ஒரு வழி வச்சிருக்கிற, நல்ல ஒரு பாதை வச்சிருக்கிற, நீ இதுல போங்க சொல்றேன். சில நேரங்கள்ல நிலையூர் போகணும், 162 போகணும்னு சொல்லி இந்த இதுக்குள்ள வருவாங்க. சரி எப்படி போனா போயிடலாமா? நான் போக முடியாதுங்க, உள்ள கிடக்குங்க, இல்ல ஷார்ட் கட்டுங்க, அப்படியே போனா போயிரு. அப்ப போங்க. இந்த கம்மாய்க்கு வந்து போனா அங்க போயிடலாம், 162. சரி போங்க, எல்லாரும் சுத்தி போங்க, அப்படி போனா போயிடலாம், ஈஸியா நல்ல பாதை, கரடு மோடா இருக்கும், முள்ளு கிடக்கும், பஞ்சர் ஆயிரும், இல்ல ஷார்ட் கட்டு தானே, கூப்பிடுவோம். தப்ப போங்க. ஆண்டவர் சொல்றாரு, உத்தமராக இருக்கிறார், பாவிகளுக்கு என்ன செய்கிறார்? வழியை தெரிவிக்கிறார். 9வது வசனம் வாசிங்க. 9வது வசனம். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் யாரு? மாஸ்டர்ல கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள். இது மனித வார்த்தைகளை தேவனுடைய வசனம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறவர். சாந்த குணமாய், கவனிக்கிறீங்களா தம்பி? சாந்த குணமாய் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். சாந்த குணமாய் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, சாந்த குணமுள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? வழியை போதிக்கிறார். பாவிகளுக்கு வழியை காட்டுறாரு. இந்த போ வழி எல்லாரும் காட்டுறாரு. ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவரோட என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். இது வழியை காட்டுறாரு. ஆனா யாருக்கு போதிக்கிறாருன்னு சொன்னால், சாந்த குணம் உள்ளவர்களுக்கு, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றவர்களுக்கு, அமைதியான கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு, ஜபத்துல 1 மணி நேரம் ஜபம் பண்ண உட்கார்ந்துட்டு 7 தடவை செல்போன் தூக்கிப்பாங்க. சைலண்டார போட்டோம், அப்படி எடுத்து பார்க்க. சாந்த குணம் உள்ளவர்கள் இவர்கள் அல்ல. அல்லேலூயா. எட்டு பார்க்க இன்னொரு 4 பேர் கூப்பிட்டுப்பாங்க, ஒருத்தனை கூப்பிடலையா? கர்த்தரை தலைமை வச்சிருந்தா இவங்களை தூக்கிப்பாங்க. யார் கூப்பிடுறாங்க? தேவ சமூகத்துல சாந்தமா 1 மணி நேரம் செய்ய முடியல, உட்கார முடியல. ஆனா வேலைக்கு ஓடணும், அதை சம்பாதிக்கிறது. நான் சொல்றேன், நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன? உலகம் கூட சம்பாதிச்சாச்சு, என்ன லாபத்தை கண்டுபிடித்தா? ஒண்ணு. பணம் சம்பாதிக்கிற பிரச்சனை இல்லை. பணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தேவை, எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை. அல்லேலூயா. நான் பாஸ்டா இருக்கிறதுனால பெட்ரோல் பைக்ல போய் தோத்துற தலைவர் ஜோம் பண்றேன் அப்படின்னு சொன்னா 2 பெட்ரோல் போடுவானா? போட மாட்டேன். அவனுக்கு காசு கொடுத்தா தான் பெட்ரோல் போடுவோம். அது உங்க விசுவாசிகள் போய் ஜோம் பண்ணுங்க. பெட்ரோல் பைக்கு தான் கொடுக்கணும், காசு கொடுத்தா தான் பெட்ரோல் போடுவோம். தேவ சமூகத்தில் அமர்ந்துட்டோம். சம்பாதிக்கிற முக்கியம் இல்லை, சம்பாதிக்கணும். தேவ சமூகத்தில் அமர்ந்தது கர்த்தாவே சாந்தமா எனக்கு போதி, நான் என்ன செய்யறாங்க, எந்த இடத்துல தவறு பண்றேன், எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றேன், ஏன் என் வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் வரல, ஏன் என் வாழ்க்கையில விடுதலை வரல, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இன்னும் துன்பத்தை சகிச்சுட்டு இருக்கிறேன், என் பிரச்சனைக்கு முடிவு என்ன ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அதான் சொல்ற, சாந்த குணமுள்ளவர்களுக்கு வழி என்ன செய்கிறார்? போதிக்கிறார். 12வது வசனத்தை வாசிங்க. 12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே நான் பேசினேன்னா நீங்க சாயந்தரம் ஆயிரும். அவர் சொல்ல, பாவிகளுக்கு வழியை காட்டுறேன்றாரு, சாந்த குணமுள்ளவர்களுக்கு வழியை போதிக்கிறேன்றாரு. 12வது வசனத்தை சொல்றாரு, எவன் ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனுக்கு அவர் தெரிந்து கொள்கிற வழியை போதிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல வார்த்தை தெரியுமா? இந்த வார்த்தை உட்கார்ந்து தியானிச்சா கர்த்தாவே எவ்வளவு நல்ல ஆண்டவர்.
உங்களுக்கு உதாரணம் சொல்றேன், புரிந்து கொள்ள சொல்றேன். உங்களுக்கு எல்லாரும் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர் என்ன கொடுக்கறதுன்னா பார்வைக்கு வழியை காட்டுகிறதாக அர்த்தம். சார்ந்தவர்களுக்கு வழி என்ன செய்யறாராம்? போதிக்கிறார். அதுல சூஸ் பண்ற கேட்டீங்களா? 3 இருக்கு, அதை டிக்கெட் அடிக்கணும்னு சூஸ் பண்ற மாதிரி 3 கொடுத்துருக்கு. ஏதோ ஒண்ணு நீ என்ன செய்ய, சூஸ் பண்ணிக்கோ தெரிஞ்செடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது. இந்த 12வது என்ன சொல்றாருன்னா, அவரே சொல்றாரு, இதை டிக்கெட் சொல்றாரு, தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். 3 வழி இருக்கு, 3 ஒரே மாதிரி இருக்கு ஆன்சரு. 3 போட்டால சுத்தாத மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு 12வது, இதுதான் உனக்கு சரி, இதுதான் உனக்கு கரெக்ட், தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். எவ்வளவு நல்ல கருத்தை பாருங்க. யாருக்கு போதிக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு? அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா போதும், எல்லாம் அவர் நடந்துட்டே போவார். அல்லேலூயா. அவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருந்தா போதும், அவர் நன்மையா நடத்துவார், அவர் கிருபையா நடத்துவார். 14வது வசனத்தை வாசி. 14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவருக்கு தம்முடைய உடன்படிக்கை என்ன செய்வார்? ரகசியம், சீக்ரெட், ரகசியம். யாருடைய ரகசியம்? கர்த்தருடைய ரகசியம். நான் ஒரு ஆர்டிக்கிள்ல படிச்சிருக்கிறேன், என்ன சொன்ன எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் ஆர்டிக்கிள்ல படித்தேன். அந்த ஆர்டிக்கிள்ல சொல்றது என்னன்னா, சைக்காலஜில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்களின் மனதின் ஆழத்தை ஒருவனும் அறிய முடியாது. பெண்களின் மனதின் ஆழத்தை ஒருவனும் அறிய முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். அது அவ என்ன நோக்கத்துக்காக நடக்கிறாங்க, என்ன பண்ண போறாங்க, ஏது செய்ய போறாங்கன்னு யாராவது என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கண்ணே மணியே தேனே அமுதே, உனக்கு பட்டிச்சலை வாங்கி தரேன், உனக்கு அதை பண்ற இதை என்ன சொன்னாலும் சரி, அவங்களுடைய ஆழ் மனதை ஒருவனும் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு சைக்காலஜில அந்த புக்கில் அவர் எழுதுறாரு. இங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க தேவனுக்கு பயப்படும் போது மனைவியுடைய மனதை ஆழத்தை அறிய முடியாது, பெண்களுடைய மனதின் ஆழத்தை அறிய முடியாது. ஆனால் தேவனுடைய ரகசியத்தை நீ அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது உண்மையோ பொய்யோ அது ஒண்ணு வச்சுக்கிடுவோம். நீங்க தேவனுக்கு பயந்தீங்கன்னா அவருடைய ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், சீக்கிரத்தை வெளிப்படுத்துவாரு. மகனை நீ இப்போ இதை செய், அதை செய்யாத, இதை நடத்து, இது நடத்தாத அப்படின்னு ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல இருந்து 38வது வசனம் வரைக்கும் இருக்கு. இங்க இப்ப என்ன பாருங்க, இப்ப நீங்க படிக்க வேண்டாம், இன்னைக்கு இந்த வசனத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இங்கே மரியாளுக்கு தேவ தூதன் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அது தேவனுடைய பரிசுத்தாவின் மேல் நிழலிடும். உன்னிடத்தில் உற்பத்தி ஆகிற குழந்தை பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லிட்டு வர. ஒரு கன்னிகை எப்படி கர்ப்பவதியாய் மாற முடியும்? கர்ப்பம் தரிக்க முடியும்? இயலாதது, நடக்காதது, முடியாதது, அது உலகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் மரியாள் தேவன் சொன்ன வார்த்தையை, தேவ தூதன் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். விசுவாசித்தாள். இயேசு கிறிஸ்து மரியாளின் வயிற்றிலே பிறந்தார். சில காரியங்கள், அந்த வாழ்க்கை நடக்கிற காரியங்கள் இயேசு சொன்ன வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அது ஒத்து போகாததா இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கும், நடக்க முடியாததா இருக்கும், முடியாத காரியமா இருக்கும். ஆனால் தேவன் சொன்னால் அது அப்படியே நடக்கும். மரியா ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்க்க இருக்குன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க அதை விசுவாசி, இது வாழ்க்கை நடக்கும், நம்புங்க, இதை திரும்ப அறிக்கை செய்யுங்க. மரியா எப்படி ஏற்றுக்கொண்டாலும் தேவதூதன் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். இது உலகத்தில் எங்கேயுமே நடந்துராது, யாருக்குமே நடந்துராது. ஒரு கண்ணியை எப்படி கற்பதையா மாற முடியும், கற்பம் தரிக்க முடியும்? அது நடக்காத காரியம்.
அது முடியாத காரியம் தான். ஆனால் தேவ தூதன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையிலே பிறந்தார். இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கலாம் வாக்குத்தத்தங்கள். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்கு இது எப்படி பாச நடக்கும், இது எப்படி பாச நடக்கும், இதெல்லாம் நடக்கிற காரியமா பாச, இதெல்லாம் முடிகிற காரியமா இல்லை. நீங்க அதை விசுவாசிங்க. அல்லேலூயா. அதை விசுவாசிங்க. அதை விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கும். அந்த வார்த்தை ஜீவனாய் மாறும். கையை முடிச்சோம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். திருவார்த்தைக்கு நன்றி சொல்லுவோம். வார்த்தையை திரும்ப திரும்ப தியானிங்க. இந்த வார்த்தை ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தை வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. வார்த்தையை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. வார்த்தையினாலே வானங்களை உண்டாக்கினார். வார்த்தையினாலே சர்வ சேவை உண்டாக்கிட்டு இந்த வார்த்தை எனக்குள்ளே மாமிசமா எனக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கும் போது, தேவாவியான் எனக்குள்ள இருந்த தேவ வார்த்தையை நான் சொல்லும் போது அது எனக்கு நடக்கிறது, அது எனக்கு கிடைக்கிறது.